ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தனா ஸ்பெஷல். நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான பூண்டு மிளகு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து சளி இருமல் தொண்டை வலி இருந்தால் சீக்கிரமாக குணமாயிரு இந்த குழம்பு செஞ்சு சாப்பிட்டா. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவு புளியை இந்த மாதிரி ஊற வச்சுக்கோங்க. அடுத்தது ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாயை வச்சுட்டு எண்ணெய் 2 டீஸ்பூன் ஊற்றிட்டு இது வறுக்கிறதுக்காக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்திக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு நல்லா பாதி வறுத்துக்கோங்க. பாதி வறுத்ததுக்கு அப்புறமா கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அது கூடவே பூண்டு ஒரு 8 பல் சேர்த்திக்கோங்க. சின்ன வெங்காயம் இந்த மாதிரி 6-7 சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் அது கூட சேர்த்து நல்லா வதக்குங்க. இது நல்லா வதங்கி வரட்டும். இப்படி வதங்கி அப்புறம் தான் அரைச்சி நம்ம குழம்பு செய்ய போகிறோம். இப்போ இது நல்லா ஃபுல்லாக நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் ஒரு தக்காளியை இந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. சின்ன சைஸ் தக்காளியாக இருந்தால் 2 சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு தக்காளி வந்து நல்லா வெந்து வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு வெந்து வர அளவுக்கு வதக்கினா போதும். இப்போது 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவலை சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் அது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2-3 டைம் இந்த மாதிரி எல்லாம் கலந்து கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துட்டு இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். இப்போ இது நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் இப்போ ஆறுனதை போட்டுடலாம். போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம இது வந்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். அப்போ தான் குழம்பு வந்து நல்லா திக்காக இருக்கும். இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போது கடாயை வச்சுட்டு அது எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி செய்யுங்க. அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். 2 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ இதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து பக்கத்தில் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த எண்ணெய் சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் கடுகு 1 டேபிள் ஸ்பூன், வெந்தயம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு, அப்புறம் உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு அடுத்ததாக கட்டி பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துட்டு இதை நல்லா பொரிய விடுங்க. இது நல்லா பொரியட்டும். கட்டி பெருங்காயம் இல்லைன்னா பெருங்காயத்தூள் இருந்தால் கூட சேர்த்திக்கோங்க. இப்போ இது நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இது கூட ஒரு 25 பல் பூண்டு இந்த மாதிரி முழுசாக சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே அடுத்ததாக 20 பல் சின்ன வெங்காயம் இந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதங்கி வெந்து வரணும். அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆகணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. நல்லா வெந்து வந்தால் போதும். இப்போ கருவேப்பிலை வந்து ஒரு கொத்து சேர்த்திக்கோங்க. இது கூடவே சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. இப்போ இது நல்லா வதங்கி வரட்டும். இந்த அளவுக்கு வதங்கி வந்தால் போதும். வெங்காயம் பூண்டு இந்த அளவுக்கு வெந்து வந்தால் போதும் நம்மளுக்கு. அப்போ தான் குழம்பு வந்து நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்த பேஸ்ட்டு இது கூட சேர்த்திடலாம். சேர்த்திட்டு தண்ணி மிக்சியில் இருக்கிற தண்ணியில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலம்பி இதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா கலந்து கொடுங்க. இது வந்து நல்லா கலந்து கொடுக்கணுன்னா ஆயில் வந்து நல்லா பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு இது மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம். இதை பாருங்கள். இப்போது இந்த மாதிரி நல்லா கொதித்து ஆயில் இந்த மாதிரி பிரிஞ்சு வரணும். அந்தளவுக்கு வதக்கி செஞ்சால் தான் குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூட மசாலாலாம் சேர்த்திடலாம். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. அடுத்ததாக தனியா பவுடர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. அடுத்ததாக தனி மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. தனி மிளகாய்த்தூள் இல்லைன்னா சாம்பார் பொடி கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம். 2ல் ஏதோ ஒன்று சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு இதை இப்போ வந்து லோ ஃப்ளேமில் அடுப்பு வச்சுட்டு இதை வந்து நல்லா கலந்து கொடுத்துருங்க. மசாலாவும் நம்ம கலந்து வச்சுருக்கிற இதுவும் 2 ஒன்று சேர்ந்து நல்லா வெந்து வரணும். அதனால் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இதோட பச்சை வாடையெல்லாம் போகணும், காரத்தன்மையெல்லாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள் ஆயில் நல்லா பிரிஞ்சு வந்திருக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து இந்த லெமன் சைஸ் புளியை நம்ம கரைச்சி இதில் ஊற்றிக்கலாம். தண்ணி வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துட்டு ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இப்போ குழம்புக்கு தேவையான தண்ணி வந்து 3.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கோங்க. இது வந்து நல்லா வெந்து பாதி அளவுக்கு சுண்டி வரணும். அதனால் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. உப்பு கொஞ்சம் பார்த்து சேர்த்திக்கோங்க. கடைசியில் பத்தில் கூட சேர்த்திக்கலாம். அப்புறம் பாதி சுண்டி வர்றப்போ அப்புறம் நம்மளுக்கு கசப்புத்தன்மை வந்துடும். அதனால் பார்த்து சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு வெல்லம் கொஞ்சம் இனிப்பு சுவை இருக்காது. ஆனால் இது வந்து புளிப்புத்தன்மையும் காரத்தன்மையும் பேலன்ஸ் பண்ணி நல்லா காட்டும். அதனால தான் இந்த வெல்லத்தை கொஞ்சம் சேர்த்திக்கிறது. சேர்த்திட்டு இப்போ வந்து மூடி வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் நல்லா இதை வந்து வேக விட்டலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருக்குது. இப்போ நம்மளோட சூப்பரான பூண்டு மிளகு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சாதத்தை கூட நல்லா பிணைஞ்சு சாப்பிட்டா சளி எல்லாம் சீக்கிரமாக நல்லா குணமாயிரும். இது மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.